அண்ணாமலையின் வலையில் விழும் திமுக அதிமுக புள்ளிகள். களமிறங்கும் மாஜி IAS IPS. பாஜகவிலிருந்து விலகிய பிறகு வி த லீடர்ஸ் என்ற புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கிய அண்ணாமலை தமிழக அரசியல் களத்தில் புயலை கிளப்பியுள்ளார். இயக்கம் தொடங்கிய நிலையில் 17 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் இளைஞர்களை திரட்டிய அண்ணாமலை தற்போது திராவிட கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் மற்றும் படித்த மேல்தட்டு வர்க்கத்தினரை இலக்காக கொண்டு அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளார். நம்பத்தகுந்த தமிழக அரசியல் வட்டாரங்களில் இருந்து கிடைக்கும் தகவல்களின்படி திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த சில முன்னணி தலைவர்கள் அண்ணாமலையுடன் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அதிரடி தகவல் தமிழக அரசியல் அரங்கை பரபரப்பாக்கியுள்ளது. தமிழகத்தில் பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வரும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளிலும் வாரிசு அரசியல், தனிநபர் துதிபாடல் மற்றும் உட்கட்சி பூசல்கள் காரணமாக பல திறமையான 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அதிருப்தியில் உள்ளனர். சமீபத்திய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த உட்கட்சி மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் அண்ணாமலை இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளார். வாரிசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு நிர்வாக திறமை, தரவு அடிப்படையிலான ஆட்சி மற்றும் விழிப்புணர்வு தொகுதி அணுகுமுறை ஆகியவற்றை முன்னிறுத்தி அண்ணாமலை அறிவித்துள்ள புதிய அரசியல் பாதை இந்த அதிருப்தி தலைவர்களை வெகுவாக ஈர்த்துள்ளது. திமுக மற்றும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் அண்ணாமலையின் இயக்கத்தில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இவை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் சென்னை அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக இவர்களின் பெயர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலையின் இயக்கம் அரசியல்வாதிகளை மட்டும் சார்ந்ததல்ல. ஓய்வு பெற்ற மற்றும் விருப்ப ஓய்வு பெற்ற முன்னணி IAS IPS அதிகாரிகள், மத்திய அரசு பணியில் இருந்த உயர் அதிகாரிகள் பலர் அவருடன் இணைய தயாராகி வருகின்றனர். முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலை நேர்மையான நிர்வாகத்தை வலியுறுத்துவதால் இந்த அதிகாரிகள் தங்களின் அனுபவத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்த இந்த இயக்கத்தை சரியான தளமாக கருதுகின்றனர். கோவை, சென்னை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள பல மருத்துவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் அண்ணாமலையுடன் நேரடி தொடர்பில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்களை ஈர்க்கும் வகையில் கோயம்புத்தூரில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அறநெறி மற்றும் அரசியல் மையம் நிறுவ அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். இந்த மையம் மூலம் தகுதி வாய்ந்த இளைஞர்கள் மற்றும் படித்த வல்லுநர்களுக்கு அரசியல் பயிற்சி அளித்து உள்ளாட்சி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் அவர்களை களமிறக்க அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். நாங்கள் யாருடனும் போட்டி போட வரவில்லை. வாரிசு அரசியல் மற்றும் தனிநபர் வழிபாட்டு அரசியலை முறியடித்து எளிய மக்களுக்கான பொது உடைமை அரசியலை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் என அண்ணாமலை தெளிவாக கூறியுள்ளார். திமுக, அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் படித்த சமூக வல்லுநர்கள் அண்ணாமலையின் இயக்கத்தை நோக்கி நகர்வது தமிழக அரசியலில் பிரம்மாண்டமான மாற்றத்தையும் புதிய கூட்டணிகளையும் உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வரும் நாட்களில் அண்ணாமலையின் இந்த அதிரடி நகர்வுகள் தமிழக அரசியல் சமன்பாட்டை முழுமையாக மாற்றியமைக்கும் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர்.